அந்த நிலையிலும் சிவனை மகிழ்விக்க பல பாடல்களை பாடினார் ராவணன். அப்படி ராவணன் பாடிய ஒரு பாடல் தான் உலக புகழ் பெற்ற சிவதாண்டவ ஸ்தோத்திரம். ஆனா எதுக்குமே சிவபெருமான் அப்போ செவி சாய்க்கிறதா இல்ல. இறுதியில் ராவணன் முன் வாகீசர் என்னும் முனிவர் தோன்றினார். இப்படி கத்தி கதறி வலியால் துடிப்பதில் எந்த பலனும் இல்லை ராவணா, சிவனின் கோபம் தனிய சாமகீதம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அந்த முனிவர். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே வேதங்களையே வீணையில் வாசிக்கக்கூடிய திறமை பெற்ற ஒரே ஒருவர் ராவணன் மட்டும்தான். தன் தவறை உணர்ந்த ராவணன் சிவனின் கோபத்தை தணிக்க எண்ணினார். ஆகையால் அந்த முனிவர் சொன்ன மாதிரி சாம வேதத்தை சாமகானமாக பாட முடிவு செய்தார். ஆனால் தானே மலைக்கு அடியில் மாட்டிக்கொண்டிருக்கும் போது வீணைக்கு எங்கே போவது? ஒரு கணம் யோசித்த ராவணன் மறுகணம் தன் 10 தலைகளில் ஒன்றை பறித்து குடமாக்கினார். தன் கையொன்றை வெட்டி அதை வீணையின் தண்டாக்கினார். தன் நரம்புகளையே வீணையின் தந்தியாக்கினார். இப்படி மேனி எங்கும் உதிரம் வடிய சிவனை மட்டுமே தன் சிந்தையில் நிறுத்தி ஒரு வீணையை உருவாக்கினார் ராவணன். பின் சிவபெருமானின் உள்ளம் கனியுமாறு அதை மீட்டி சாமகானம் பாடினார். இப்படி ராவணன் காம்போதி ராகத்துல சாமவேதம் பாட அதை கேட்டு சிவபெருமானும் மெய்மறந்து தன்னுடைய ருத்ரவீணையை கூடவே இசைத்து பாடினாராம். அந்த ஒரு இசை எங்கும் பரவியது. தேவர்கள் அனைவரும் அதில் மயங்கி தங்களையே இழந்தனர். பரம்பொருளும் அந்த இசையால் நெகிழ்ந்து தன் கால் கட்டை விரலை எடுத்தார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராவணன் மலையை கீழே வைத்துவிட்டு தன் இசையை முடித்துக் கொண்டார். சிவபெருமானும் ராவணன் முன் தோன்றி அவருக்கு அருள் புரியும் வகையில் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெல்லப்படாய் அப்படிங்கிற ஒரு பெரும் வரத்தை கொடுக்கிறாரு. அதாவது 30 முக்கோடி கால ஆயிலும் தமக்கு இணையான ஈஸ்வர பட்டத்தையும் அளித்தார். இது எல்லாத்துக்கும் மேல எவராலும் எதிர்கொள்ள முடியாத, எவராலும் அழிக்க முடியாத பிறைச்சந்திரன் வடிவம் கொண்ட தன்னுடைய சந்திரகாசம் என்னும் வாளை கொடுத்தார் சிவபெருமான். கூடவே ஒரு நிபந்தனையும் முன்வைத்தார். ராவணா, இது சாதாரண வாள் கிடையாது. எமது பாசுபதாஸ்திரம், திரிசூலம் மற்றும் என் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படும் அக்னி, இவை மூன்றும் ஒன்று சேர்ந்த சக்திதான் இந்த சந்திரகாசம் என்னும் வாள். இது உன்னிடம் உள்ளவரை உன்னை எவராலும் வெல்ல முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், எக்காரணத்தை கொண்டும் இந்த வாளை நிராயுத பாணியிடம் பிரயோகப்படுத்தாதே. அப்படி செய்தால் இந்த வாள் அடுத்த கணமே என்னிடம் திரும்பி வந்து சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சாரு சிவபெருமான். இப்படி யாருக்கும் கிடைக்க பெறாத அற்புத வரங்கள் ராவணனுக்கு கிடைத்தது. எத்தனையோ பேர் பாடி இருந்தாலும் இறைவனுக்கு ராவணன் பாடிய சாமகானமே மிகவும் பிடித்தமானது. இதை நினைவு கூறும் வகையில்தான் எல்லா சிவன் கோயில்களிலும் திருவிழா என்பது ராவணன் வாகனத்தில் சிவபெருமான் வீதி உலா வராம நிறைவு பெறாது. அதே மாதிரி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில், காஞ்சி கைலாயநாதர் கோயில், மதுரை கம்பத்தடி கோவில், அவ்வளோ ஏன் எல்லோரால இருக்கிற கைலாசநாதர் கோயில்ல கூட இந்த ராவணன் இமயத்தை பெயர்த்தெடுக்கும் காட்சியை சிற்பமாக நாம பார்க்கலாம். இப்படி ராவணன் சிவனிடம் பெற்ற இந்த சந்திரகாச வாளை பயன்படுத்தி பல போரில் வென்றுள்ளார். சொல்ல போனா தன் மகன் இந்திரஜித்துக்கும் அவ்வப்போது தேவைப்படும் போதெல்லாம் இந்த சந்திரகாச வாளை ராவணன் கொடுத்ததாக குறிப்புகள் இருக்கு. இந்த வாள் ராவணனிடம் இருக்கும் வரை அவரை வெல்வதோ கொல்வதோ நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அப்படி இருக்கும்போது காலப்போக்கில் ராவணன் அந்த வாளை எதிரிகளிடம் உபயோகிப்பதை நிறுத்திக் கொண்டார். காரணம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அனைத்து எதிரிகளும் ராவணன் என்ற பெயரை கேட்டாலே சரணடைந்து விடுவர். ஆனா விதி சீதையின் வடிவில் விளையாடியது. கவர்ந்து வந்த சீதையை பத்திரமாக அசோகவனத்தில் சிறை வைத்தார் ராவணன். நேராக மண்டோதரியின் அரண்மனைக்குள் நுழைந்தார். அப்போ மண்டோதரி ராவணனை பார்த்து கேட்கிறாங்க, சுவாமி, வந்ததும் நேரே பூஜை அறைக்கு சென்று சிவன் அருளிய சந்திரகாச வாளை வைத்துவிட்டு வருவீர்களே, அது எங்கே என்று பதற்றத்துடன் கேட்டார் மண்டோதரி. ராவணன் அதுக்கு, அந்த வாள் எங்கே போயிற்று என்று தெரியவில்லை தேவி என்றார். என்ன சுவாமி இது, நிராயுதபாணி யார் மீதாவது பயன்படுத்தினால் அதை கொடுத்த சிவனிடமே திரும்பிவிடும் என்று சிவனார் அன்று சொன்னதை என்னிடம் சொல்லி இருக்கிறீர்களே, அப்படி எந்த நிராயுதபாணி மீதாவது பயன்படுத்தினீர்களா என்று கவலையுடன் கேட்டார் மண்டோதரி. ராவணன் அதுக்கு மண்டோதரியின் முகத்தை பார்க்காமலே பதில் சொன்னார். ஆம் தேவி, இப்பொழுதுதான் நினைவு வருகிறது. சீதையை புஷ்பக விமானத்தில் கொண்டு வரும்போது ஒரு பெருங்கழுகு என்னை தடுத்தது. அதன் அழகால் என்னை கொடூரமாக தாக்கியது. அப்பொழுது ஆத்திரமடைந்த நான் கழுகின் சிறகுகளை சந்திரகாச வாளால் வெட்டி அக்கழுகை வீழ்த்தினேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே மண்டோதரி, அந்த கழுகிடம் ஆயுதம் ஏதும் இல்லையா
என்று கேட்டார். ராவணன் அதன் அழகுதான் ஆயுதமாக பயன்பட்டது, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். மண்டோதரி, சுவாமி, அழகு என்பது ஒரு உறுப்பல்லவா, அது எப்படி ஆயுதமாகும்? அப்படியானால் அந்த கழுகு நிராயுதபாணிதான், ஆகையால் தான் வாள் சிவனிடமே திரும்பி சென்றிருக்கும். பெற்ற வரத்தை மறந்துவிட்டீர்களே சுவாமி என்று மிகவும் வருந்தினாள் மண்டோதரி. ராவணன் தான் செய்த தவறை அன்று உணர்ந்தார். இப்படி ராவணனுக்கு அந்த சிவனே கொடுத்த ஒரு அற்புதமான வாளை அவர் விதியின் வசத்தால் இழந்தார். ஒருவேளை அந்த வாள் ராவணன் கிட்ட இருந்திருந்தா ராவணனை அழிப்பது என்பது இன்னும் கடினமான காரியமாக ஆகியிருக்கும். இருந்தும் கூட எதிர்ப்பது கடவுளே ஆயினும் இறுதி மூச்சு வரை ஒரு கை பார்க்க சொன்னது ராவணனின் பெரும் வீரம். வீழ்ந்தாலும் மரணம் இல்லையே உனக்கு, மீண்டும் நீ பிறப்பாய், ஆகாயம் பிளந்து 3 உலகையும் வீழ்வாய் நீ. ராவணா